மாலை வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் மீண்டுமாக இன்னொரு வேத பாடத்திலே நாங்கள் கலந்து கொள்ளப் போகிறோம். இந்த நாளிலே இந்த வேத பாடத்திலே இணைந்து கொண்டதற்காக உங்களுக்கு மிகவும் நன்றி. விசுவாசிக்கின்றேன் இந்த வேத பாடம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது என்று ஜெபித்து இந்த வேத பாடத்தை ஆரம்பிப்போம். அருமையான ஆண்டவரே இயேசுப்பா, இந்த மாலை வேலைக்காக நன்றி. நீர் எங்களுக்கு இந்த தந்திருக்கின்ற இந்த தருணத்துக்காக நன்றி. இந்த பாதத்திலே அமர்ந்து உடைய வசனத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே உடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கவும் இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுமா. உங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆமென். சரி, தேவனுடைய கால அட்டவணையிலே சபைக்கு நடக்க இருக்கும் அடுத்த நிகழ்வு பாகம் 7. நாங்கள் இந்த வேத பாடத்தின் முடிவுக்கு நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அதனால் கடைசி வரை இந்த வேத பாடத்தை நீங்கள் கலந்து கொண்டு முழுமையாக இந்த தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் என்னுடைய ஆசை. சரி, இப்ப உங்களுக்கு தெளிவாக தெரியும் அடுத்து சபைக்கு நடக்க போகிருக்கும் நிகழ்வு என்ன என்பது எங்களுக்கு தெளிவாக இப்பொழுது தெரியும். என்ன அது? எடுத்துக்கொள்ளப்படுது. அப்ப நான் சொன்னேன் 7 கேள்விகளை நாங்கள் கையாண்டு விட்டு இந்த வேத பாடத்தை முடிப்போம் என்று. இதுவரைக்கும் 4 கேள்விகளை கையாண்டு விட்டோம். என்ன? முதலாவது கேள்வி, எடுத்துக்கொள்ளுதல் என்றால் என்ன? அதை நாங்கள் பார்த்து விட்டோம். 2வது கேள்வி, யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? அதையும் கையாண்டு விட்டோம். எடுத்துக்கொள்ளப்படுதல் எதற்கு சமானமானது என்பதை குறித்து போன கிழமை பார்த்தோம். இது 3வது கேள்வி. 4வது கேள்வி, எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும்? அதையும் போன கிழமை பார்த்தோம். இன்றைய நாளிலே இன்றைய தினத்திலே நீங்கள் முதலாவது இந்த வேத பாடத்திலே கலந்து கொள்ளுகிறீர்கள் என்றால் எங்களுடைய பழைய 6 பாகங்களையும் பார்த்து விட்டு இதை பார்க்கும்படி தயவுடன் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இல்லாவிட்டால் உங்களுக்கும் கால விளங்காது, தலையும் விளங்காது, ஒரே குழப்பமாக இருக்கும். எங்களுடைய பழைய எல்லா பாடங்களும் எங்களுடைய யூடியூப் சேனலிலும் இருக்கிறது, எங்களுடைய வெப்சைட்லையும் இருக்கின்றது. அதற்கான லிங்க்ஸ் திரையின் கீழே வரும். நீங்கள் அதை பார்த்து அங்கு போய் பழைய பாகங்களை பார்த்து கற்றுக்கொள்ளும்படியாக தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இன்றைக்கு நாங்கள் 5வது கேள்வியை கையாள போகிறோம். என்ன 5வது கேள்வி? எடுத்துக்கொள்ளப்படுதலின் நோக்கம் என்ன? இதுதான் 5வது கேள்வி. ஏன் எடுத்துக்கொள்ளப்படுதல், அதன் பின்னணி நோக்கம் என்ன என்பதை குறித்துதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எங்களுக்கு நேரம் இருந்தால் 6வது கேள்விக்கும் போய் நாங்கள் பார்ப்போம். சரியா, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு என்னை எப்படி நான் தயார் செய்து கொள்வது? அதுதான் 6வது கேள்வி. 5வது கேள்வினா எடுத்துக்கொள்ளப்படுதலின் நோக்கம் என்ன? ஏன் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுதலை சபைக்கு நியமித்து வைத்திருக்கின்றார்? அதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்ற முதலாவது கேள்வி. அப்ப முதலாவது காரியம், எடுத்துக்கொள்ளப்படுதலின் முதலாவது நோக்கம் என்னவென்றால் சபையை மீட்டெடுப்பது. சபையை இந்த பூமியின் மேல் வரப்போகின்ற நியாய தீர்ப்புக்கு முன்பதாக, இந்த பூமியின் மேல் வரப்போகின்ற உபத்திரவத்திற்கு முன்பதாக சபையை இங்கிருந்து எடுத்துவிட வேண்டும் என்பதுதான் முதலாவது நோக்கம் ஆண்டவருடைய. அதுதான் முதலாவது நோக்கம் எடுத்துக்கொள்ளப்படுதலை. போன கிழமை நான் தெளிவாக உங்களுக்கு காண்பித்தேன். போன கிழமையா அதற்கு முதற்கிழமையா எனக்கு நினைவில்லை. எப்படி சபை உபத்திரவத்தின் காலத்தில் இங்கு பூமியிலே இருக்காது என்பதை உங்களுக்கு தெளிவாக காண்பித்தேன். அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், ஃபாதர்ஸ் ஹவுஸ் மினிஸ்ட்ரி நாங்கள் விசுவாசிப்பது உபத்திரவத்துக்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். ப்ரீ ட்ரிபியூலேஷன் ராப்சர், உபத்திரவத்துக்கு முன்னால் எடுத்துக்கொள்ளப்படுதலை தான் ஃபாதர்ஸ் ஹவுஸ் மினிஸ்ட்ரி விசுவாசிக்கின்றது. அதற்கு ஏன் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்பதை வேதத்தின் உதாரணங்களோடு கூட, உதாரணங்கள் அல்ல, என்ன வசனத்தை சொல்லலாம், ஆதாரங்களோடு கூட
வேதத்தின் ஆதாரங்களோடு கூட உங்களுக்கு நான் நிரூபித்து காண்பித்தேன் எப்படி உபத்திரவத்துக்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் முதலாவது நோக்கம் எடுத்துக்கொள்ளப்படுது. இரண்டாவது நோக்கம் வரப்போகிற மிகவும் கொடூரமான அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலிருந்து சபையை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுதலை நியமித்திருக்கின்றார். இரண்டாவது காரியம் சொல்றார், அந்தி கிறிஸ்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதன் பின்பதாக தான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும். அந்தி கிறிஸ்துவின் ஆவி இந்த பூமியில இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்தி கிறிஸ்து இந்த நபர் வெளிப்பட்டு அவனுடைய ஆட்சி இந்த பூமியிலே சபை எடுத்து கொள்ளப்பட்டதன் பின்பதாகத்தான் நடைபெறும். அதற்குரிய ஆதாரங்களையும் நான் காண்பித்தேன் உங்களுக்கு தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே இருந்து. அது இரண்டாவது காரியம், சரியா? எடுத்துக்கொள்ளப்படுதலின் நோக்கம். மூன்றாவது காரியம், ஆண்டவர் சொல்லுகின்றார், நாங்கள் இந்த பூமியிலே அவருக்கு ஊழியம் செய்யும்போது சபையை ஏன் ஆண்டவர் நியமித்திருக்கிறார்? சபை நிறுவப்பட்டதன் நோக்கம் என்ன? இன்னைக்கு அநேக பேர் நினைத்துக் கொள்றது சபை நிறுவப்பட்டதன் நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமைக்கு சபைக்கு வந்துட்டு போகணும், அவ்வளவுதான் சபை நிறுவப்பட்டதன் நோக்கம். ஒரு அளவில் உண்மை. ஆனால் சபை நிறுவப்பட்டதன், பூமியிலே சபை ஸ்தாபிக்கப்பட்டதன் நோக்கம் எதற்காக? தேவனுக்கு சாட்சியாக இந்த பூமியிலே வாழ்வதற்காக. சரியா? அப்போஸ்தலர் எப்பொழுது சபை ஸ்தாபிக்கப்பட்டது? பரிசுத்த ஆவியானவர் எருசலேமிலே 120 பேர் மேல் அறையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு கட்டளையிட்டார், நீங்கள் நான் பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவரை பெறும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதீர்கள் என்று இயேசு கட்டளையிட்டார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது என்ன நடக்கும் என்று இயேசு சொன்னார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவர் அந்த 120 பேர் மேல் வந்த போதுதான் சபை உருவாக்கப்பட்டது, சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அப்ப அது அந்த 8ஆம் வசனத்தை, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஏன் சபை உருவாக்கப்பட்டதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, நல்லா கவனிங்க, நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு என்ன சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்ப சபை நிறுவப்பட்டதன் காரணம், நோக்கம், இந்த பூமியிலே சபையை பரிசுத்த ஆவியானவர் ஸ்தாபித்ததன் நோக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக சபை மாற வேண்டும். அப்படி சாட்சியாக மாறும்போது ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்படும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக. அதற்காகத்தான் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் நல்ல வர்ஷிப் இருந்துச்சு, நல்ல sermon கேட்டேன், வீட்டுக்கு போனேங்கிறதுக்காக சபை ஸ்தாபிக்கப்படல. அது ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் முதலாவது பிரதானமான நோக்கம் சபை ஸ்தாபிக்கப்பட்டது சாட்சிகளாய் மாறுவதற்கு. இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் நாங்களே சாட்சிகள் என்று அப்போஸ்தலர்கள் சொன்னார். சரி, அப்ப அதுதான் இன்றைக்கும் சபை செய்ய வேண்டும். அப்ப அந்த ஊழியத்தை செய்யும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அதற்கான என்ன நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகின்றது. சரியா? அப்ப ஆண்டவர் இந்த நம்ம சபையாகிய நாங்கள் இந்த பூமியில அவருக்காக ஊழியம் செய்யும் போது உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற கிரியைகளின் அடிப்படையில் உங்களுக்கு பலன் கொடுக்க நான் வருகின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்ப பூமியிலே நீங்கள் அனுபவிக்கும் ஆசீர்வாதங்கள் மாத்திரம் பலன் அல்ல, பரலோகத்துக்கு நாங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதன் பின்பதாக 7 வருடம் சபை பரலோகத்தில் இருக்கும்.
அந்தி கிறிஸ்து பூமியிலே 7 வருடம் அரசாட்சி செய்யும் போது அந்த 7 வருடமும் சபை பரலோகத்திலே இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் செய்த ஊழியத்துக்காக நாங்கள் பலனை பெற்றுக்கொள்வோம். என்ன அந்த பலன்? கிரீடங்கள். சரியா? அதுதான் பவுல் அதை குறித்து பேசும்போது அழியாத கிரீடத்துக்காக நான் இந்த ஊழியத்தை செய்கின்றேன் என்று சொல்றேன். இப்ப இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஒரே நோக்கம் என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டே நான் சபைக்கு போறேன், இங்கே நான் ஆசீர்வாதமா இருக்கணும். பிள்ளை அல்ல, எனக்கு ஒரு வீடு கிடைக்கணும், கார் கிடைக்கணும், நிறைய சல்லி இருக்கணும், ஆசீர்வாதமா நான் இங்கே இருக்கணுங்கிறது தான் அநேகருடைய நோக்கம் சபைக்கு போவது. அதுல எந்த விதமான பிழையும் இல்லை. ஆனால் அதைவிட மேன்மையான பலன் இருக்கின்றது. என்ன? பரலோகத்திலே நீங்கள் போகும்போது நீங்கள் செய்த ஊழியத்துக்காக பலன் கிடைக்கும், கிரீடங்கள் கிடைக்கும். சரியா? அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுதலின் நோக்கம் என்ன? இன்னொரு 3வது நோக்கம் நம்முடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். சரியா? அந்த 7 வருடத்திலே நானும் நீங்களும் செய்த ஊழியத்துக்காக தேவன் எங்களுக்கு பலன் கொடுப்பார். எப்படிப்பட்ட பலன்? கிரீடங்கள். ஆளுமை செய்வதற்கும் அரசாட்சி செய்வதற்கும் ஆண்டவர் கிரீடங்களை கொடுப்பாருங்களுக்கு. சரியா? அப்ப கிரீடம் எதற்காக கொடுக்கப்படுகின்றது? ஒரு ராஜாவுக்கு தான் கிரீடம் கொடுக்கப்படும். என்ன? அதுதான் இயேசு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றார்? நீங்கள் ராஜரீக ஆசாரியர் கூட்டம். அப்ப நாங்க பூமியிலே ஆசாரியர்களாய் இருக்கிறோம் இப்பொழுது. ஆனால் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதன் பின் நம்மளுக்கு கிரீடங்கள் வழங்கப்பட்டு நாங்கள் ராஜரீகம் செய்வோம். சரியா? நான் அதை காண்பிக்கிறேன். அப்ப யார் கிரீடத்தை அணிவார்கள்? ராஜாக்கள். அப்ப எதற்காக கிரீடத்தை அணிவார்கள்? ஆட்சி செய்வதற்கு, ஆளுமை செய்வதற்கு, அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு. சரியா? அதிகாரம், ஆட்சி, ஆளுமை செய்வதற்கு தான் கிரீடம் கொடுக்கப்படுகின்றது. ராஜாக்களுக்கு தான் கிரீடம் கொடுக்கப்படும். அப்ப நாங்கள் சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதன் பின்பதாக அங்கு ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்தவர்களுக்கு கிரீடங்கள் கொடுக்கப்படும். வேதம் சொல்லுகின்றது என்ன தெரியுமா? நாங்கள் செய்த ஊழியங்கள் நெருப்பினால் சோதிக்கப்படும் என்று. இன்னைக்கு நான் பாஸ்டர் ராஜா இதுவரைக்கும் நான் 20 வருஷம் கிட்ட ஊழியம் செஞ்சுட்டேன். ரட்சிக்கப்பட்டதுல இருந்து, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஊழியம் செய்யறேன். பேங்க்ல வேலை செஞ்சு கொண்டு ஊழியம் செஞ்சேன் அநேக நாட்கள். முழு நேர ஊழியத்துல 14 வருஷம் இப்ப இருக்கு. 14 வருஷமா. அப்ப இந்த 14 வருஷத்துல எவ்வளவு ஊழியம் செஞ்சிருப்பேன். அந்த ஊழியத்தை என்ன நோக்கத்தோடு நான் செய்கின்றேன்? என்னுடைய தனிப்பட்ட ஆசைகளை, என்னுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும், பணத்தை பெற்றுக்கொள்வதற்கும், சொகுசாக வாழ்வதற்கும், மற்றவர்களை உபயோகித்து என்னுடைய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நான் ஊழியம் செய்கின்றேனா? இல்லாவிட்டால் முழுவதுமாய் என்னை அர்ப்பணித்து, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி தேவனிடத்திலே முழுவதுமாய் என்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்கின்றேனா? ஏனென்றால் நாங்கள் எத்தனை வருடம் ஊழியம் செய்தாலும், எப்படிப்பட்ட ஊழியம் செய்தாலும், எங்களுடைய ஊழியம் நெருப்பினால் சோதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்ப நெருப்பினால் சோதிக்கப்படும் போது ஒன்றுமே மிஞ்சி போகாமல் எல்லாம் சாம்பல் ஆகிவிட்டால் கிரீடம் இல்லை. அப்ப இன்னைக்கே ஒரு பாஸ்டரை பார்த்து சொல்ல, அம்மா அவருடைய மினிஸ்ட்ரியை பாருங்க, இவ்வளவு பெரிய சர்ச், இவ்வளவு பெரிய ஆக்கள், ஆனா அவருடைய நோக்கம், சிந்தனைகள் எப்படிப்பட்ட நோக்கத்தோடு கூட ஊழியம் செய்கின்றார், அதையெல்லாம் நீங்கள் காண முடியாது. அதை தேவன் காண்கின்றார். பெரிய ஊழியம் இருந்தா போதாது, அது அந்த ஊழியம் கடைசி காலத்துல நெருப்பினால் சோதிக்கப்படும் போது ஏதாவது மிஞ்சுகிறதா? அதுதான் முக்கியம். ஏனென்றால் தேவன் இருதயத்தின் சிந்தனைகளையும் யோசனைகளையும் பார்க்கின்றார். மனுஷனோ வெளியரங்கமா இருக்கின்ற காரியங்களை பார்க்கின்றார். அப்ப இன்னைக்கு எவ்வளவுதான் ஊழியம் நான் செஞ்சாலும் என்னுடைய இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகள், நோக்கங்கள் பிழையாக தேவனுக்கு முன்பதாக இருக்கிறது என்றால், என்னுடைய ஊழியத்தின் காரியங்கள் சோதிக்கப்படும் போது எல்லாம் சாம்பலாகிவிட்டால் கடைசியிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டோன்னு கிரீடம் இருக்கா? அப்ப அருமையான தேவ ஜனங்களை, நீங்கள் நினைக்கலாம் பெரிய பெரிய சபையை வைத்து பெரிய கூட்டம் நடத்துகின்ற ஊழியக்காரர்கள் தான் கிரீடத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று.
நான் சொல்லவில்லை அவர்களுக்கு கிடைக்காது என்று. சில வேளைகளில் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். யாருமே தெரியாது, யாருமே கேள்விப்படாது, தொலைக்காட்சி ஊழியம் இல்லாது, பெரிய ஊழியங்கள் செய்யாது, கிராமத்தில் எங்கோ உண்மையாய் ஊழியம் செய்கின்ற ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரன் கிரீடத்தை பெற்றுக்கொள்வான். சரியா? ஏனென்றால் நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் நெருப்பினாலே சோதிக்கப்படும். அப்ப அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலின் இன்னொரு நோக்கம் என்னவென்றால், அந்த 7 வருடத்திலே ஒன்று ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் நடைபெற இருக்கு, மற்றது சபைக்கு கிரீடங்கள் வழங்கப்படும். ஏனென்றால் நாங்கள் தெளிவாக வசனத்திலே பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 இயேசு சொல்லுகின்றார், என் பலனும் என்னோட கூட வருகின்றது. நீ செய்த எல்லா காரியத்துக்கும் நான் பார்த்து உனக்கு பலனை கொடுப்பேன் என்று. சரியா? இதை குறித்து இன்னும் அதிகமாக ஆழமாக பேசுவோம் என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை குறித்து சொல்லுகின்றார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 12 தொடக்கம் 27 வரை வாசிக்க போகும். வேத புத்தகத்தை கொண்டு வந்தீர்கள் என்று விசுவாசிக்கின்றேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடக்கம் 27ஆம் வசனம் வரை வாசிக்க போகின்றோம். வேதத்தை திருப்புங்க. ஸ்கிரீன்ல வருதுன்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேதத்தோடு கூட உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட தொடர்பு மிகவும் அவசியம். சரியா? லூக்கா 19ஆம் அதிகாரம் 12 தொடக்கம் 27 வரை. பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து ஒரு உவமையாக பேசுகின்றார் இங்கே. சரியா? பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். இயேசு எதற்காக போயிருக்கிறாரு? திரும்ப இயேசு வரும்போது நம்மளுக்காக சிலுவையில மரிக்க வர போறதில்லை, ஒரு ஊழியக்காரனா வரப்போறதில்லை, ராஜாதி ராஜாவாக தான் வரப்போறார். சரியா? உலகத்தையே நியாயம் தீர்க்கும் ராஜாதி ராஜாவாகத்தான் வரப்போகின்றார். அப்ப அவர் ஏன் போயிருக்கின்றார்? பலதொத்து ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வரும்படிதான் போயிருக்கின்றார். 13ஆம் வசனம். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்ப வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். இப்ப இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க? அவர்களுக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கின்றார், தேவையான தேவைகளை சந்தித்திருக்கிறார். ஏன்? அதை வைத்துக்கொண்டு ஊழியம் செய்ய வேண்டும் என்று. அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவே இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார். யூதர்கள் அவரை புறக்கணித்தார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கி இருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்திலே அழைத்து வர சொன்னான். தான் நான் சொன்னேன், நம்ம எடுத்துக்கொள்ளுதல் நடைபெற்றோன்னு என்ன நடக்கும்? ஆண்டவர் கணக்கு கேட்பார். இவ்வளவு நான் உனக்கு தாளந்துகள் கொடுத்தேன், இவ்வளவு காரியங்களை உனக்கு கொடுத்தேன், அதை வச்சு என்ன செஞ்ச? அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லா கவனிங்க, எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு, அது ரொம்ப முக்கியம், 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றார். நல்லா கவனிங்க. 7 வருஷம் நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் இருக்கும்போது கிரீடங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். எதற்காக? அதிகாரம், ஆட்சிமை, ஆளுமைக்காக. எப்பொழுது நீங்கள் அதிகாரம், ஆட்சிமை, ஆளுமை செய்ய போகிறீர்கள்? பரலோகத்திலா? இல்லை, பூமியில தான் ஆட்சி செய்வீர்கள். பூமியை தான் தேவன் மனுஷனுக்கு ஆள கொடுத்தார். பரலோகத்திலே தேவன் தான் ஆட்சி செய்வார். யாருக்கு பூமியை ஆள கொடுத்தார்னு சொல்லுங்க. பூமியை சிருஷ்டித்து யாருக்கு ஆள கொடுத்தார்?
ஆதாமுக்கு. மனுஷனை சிருஷ்டித்து அவர் சொன்னார் ஆதாமுக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், நம்ம இங்க திரும்ப வருவோம் இந்த பூமிக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன ஆதாமுக்கு சொல்றாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவன் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அப்ப பூமியில தான் தேவன் மனுஷனை ஆளுவதற்கு நியமித்தார், பரலோகத்தில் அல்ல. அப்ப நாங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே பரலோகத்திலே கிரீடங்கள் வழங்கப்படும். அந்த கிரீடங்கள் வழங்கப்பட்டு 7 வருடம் முடிந்ததன் பின்பதாக இயேசு திரும்ப பூமிக்கு பகிரங்கமாய் வருவார். அதுதான் பகிரங்க வருகையை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ரகசிய வருகை, பகிரங்க வருகை. பகிரங்க வருகை இயேசு வருவதை எல்லோரும் காண்பார்கள். அப்ப இயேசு வரும்போது அவரோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையும் வரும். அப்படி வரும்போது யார் யாருக்கு கிரீடங்கள் வழங்கப்பட்டதோ அவர்கள் பட்டணங்களை ஆளுவார்கள். அதைதான் இயேசு கிறிஸ்து அந்த உவமையிலே சொல்லுகின்றார். 10 ராத்தல் பெற்றவன் அவன் அதனை பாவித்து அதனை வர்த்திக்க செய்த நிமித்தமாக இயேசு சொல்றார், 10 பட்டணங்களுக்கு நீ அதிகாரியாயிரு. இந்த உவமைக்கு திரும்ப போவோம் ஜக்கி. லூக்கா 19:12 தொடக்கம் 27. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது என்று விசுவாசிக்கின்றேன், தெளிவா இருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம். அப்பொழுது முந்தினவன் ஆண்டவரே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவர் நோக்கி, நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் ஆண்டவனே இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. பின்னே ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வரப்பெற்றுக் கொள்ளுவேன் என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி, அந்த ராத்தலை, நல்லா பாருங்க, அந்த ராத்தலை அவன் கையில் இருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சரியா? 27. அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாய் இருக்கிறதுக்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பதாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். சரியா? அப்ப அருமையான தேவ ஜனங்களே, இதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் கொடுத்த தாளந்துகளை அவருடைய ராஜ்யத்துக்கு என்று பாவிப்பது. இன்னைக்கு நீங்க சில வேளை சபையில பார்த்து நீங்க சொல்லலாம், ஏன் பாஸ்டர் இருக்கிறவருக்கே ஆண்டவர் கொடுக்கிறார், இல்லாத எனக்கு ஏன் கொடுக்கிறார்? இல்லை, இருக்கிறது, அவருக்கு இருக்கிறது காரணம் என்னென்றால் தேவன் அவருக்கு கொடுத்த தாளந்துகளை அவர் பாவிக்கின்றார். அந்த தாளந்துகளை பாவித்து அதை வர்த்திக்க செய்கின்றார். அதனால் இல்லாதவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருந்தவனுக்கு கொடுக்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் கொடுத்த தாளந்துகளை பாவியுங்கள். அதை வைத்துக்கொண்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து வரும் போது அவர் சொல்கிறார், என் பலனோடு கூட வருகின்றேன். என்ன அந்த பலன்? கிரீடங்கள். அந்த கிரீடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
தேவன் கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை தயவு செய்து பாவியுங்க தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு. சரியா? அப்பொழுது கிரீடங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கிரீடங்களை பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில நடைபெறும் போது நீங்கள் அவரோடு கூட அரசாளுவீர்கள். அதனால் தான் எங்களுக்கு ராஜரீக ஆசாரியர்கள் என்று வேதம் சொல்லுகின்ற. இப்ப இன்றைக்கு நீங்க பார்த்துட்டு ராஜரீக ஆசாரியர் என்று சொல்றது பாஸ்டர், எங்க நாம ராஜரீகமா பண்றோம்? 5-10க்கு 5 அடிச்சுக்கிட்டுலையா இருக்கும் அப்படிங்களா? நீங்க இல்ல. இப்ப நீங்க ஆளாவிட்டாலும் 1000 வருட அரசாட்சியிலே தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்து அவர் கொடுத்த தாளந்துகளை பாவித்து அவருடைய ராஜ்யத்தை வர்த்திக்க செய்வீங்கன்னா கட்டாயமாய் அவரோடு கூட ஆளுமை செய்வீர்கள். சரியா? அதை குறித்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் காலமா பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 15 வரை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 15. ஏன் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலின் நோக்கம் என்ன என்பதை குறித்து தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 5. நாங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களாய் இருக்கின்றோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். பவுல் தன்னை பார்த்து சொல்றார், நாங்கள் தேவனுடைய வேலையாட்களாய் இருக்கின்றோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியரை போல் அஸ்திபாரம் போட்டேன். தேவன் கொடுத்த கிருபையின் அடிப்படையிலே நான் ஊழியம் செய்கிறேன். என்ன அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால், நல்லா கவனிங்க, அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். இதைதான் நான் முதல் சொன்னேன். எங்களுடைய ஊழியங்கள் ஊழியத்தின் காரியங்கள் அக்கினியினால் பரிசோதிக்கப்படும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால், இப்ப நான் செஞ்ச ஊழியத்தின் காரியங்கள் நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். சரியா? 15ஆம் வசனம். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அப்ப பவுல் சொல்றாரு, நீ ஊழியம் செய்யலாம், கல்லுல பொண்ணுல கட்டலாம், வெள்ளியில கட்டலாம், மணல்ல கட்டலாம், கல்லுல கட்டலாம், வைக்கோல்ல கட்டலாம், எதுல வேணாலும் கட்டு ஊழியத்தை. ஆனா கட்டுறது உண்மையான இருதயத்தோட கட்டு, உத்தமமாய் ஊழியத்தை கட்டு. இல்லாவிட்டால் ஊழியம், நீ செஞ்ச ஊழியம் அக்கினியினால சோதிக்கப்படும். கடைசி நாளிலே ஒண்ணுமே இல்லாம எல்லாம் சாம்பலாகி போயிடுச்சுன்னா உனக்கு ஒண்ணும் இல்லை. நீ மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு ஒரு மாதிரி போவ, அதுவும் சந்தேகம். செலவங்க விழுந்து போயிட்டாங்கன்னா, இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் பாவத்தில் விழுந்து கொண்டு ஊழியம் செய்கின்றார். செய்யக்கூடாத, உலகத்திலே இருக்கிற காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சு கொண்டு ஊழியம் செய்கிறார். மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு காரியம். அப்ப எத்தனை வருஷம் நீங்க ஊழியம் செய்தீங்க, எப்படிப்பட்ட ஊழியத்தை கட்டுனீங்க என்பது முக்கியம் இல்லை. தேவனுக்கு முன்பதாக உத்தமமும் உண்மையுமாய் நீதியாய் சரியான விதத்திலே அவர் கொடுத்த கிருபையின் அடிப்படையிலே இயேசு என்கிற அஸ்திபாரத்திலே கட்டுறீங்கிறதான் முக்கியம். அதான் பவுல் சொல்றார், எனக்கு கொடுத்த கிருபையின் அடிப்படையிலே நான் இந்த ஊழியத்தை கட்டுகிறேன். வேறு எந்த அஸ்திபாரத்தையும் நாங்கள் போட முடியாது. இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்துல தான் கட்டணும்.
இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தின் மேல் நீ மணலை வச்சு கட்டலாம், புல்லை வச்சு கட்டலாம், பொண்ணை வச்சு கட்டலாம், வெள்ளியை வச்சு கட்டலாம், எதை வேணாலும் வச்சு கட்டலாம். ஆனால் கட்டுனது நிலைக்கணும் கடைசி காலம். இன்னைக்கு சில ஊழியங்களை எடுத்துக்கொண்டா மிகவும் எப்படி ஆடம்பரமாய் பரவாயில்ல, ஆனா என்ன நோக்கத்தோடு கட்டுகின்றார்? சில ஊழியத்தை எடுத்தா மிகவும் ஏழ்மையான புல்லுல கட்டுறாங்க, சிலவங்க கல்லுல மணல்ல கட்டுறாங்க. சிலவங்களோட ஊழியத்தை பார்த்தா பொன் வெள்ளி மிகவும் பிரபாண்டமான ஆடம்பரமான. சரி, எல்லாம் கட்டுங்க, ஆனா கட்டுனதை நிலைக்கணும். இயேசு என்கிற அஸ்திபாரத்துல தான் நாங்க கட்டணும். வேற எந்த அஸ்திபாரத்தையும் போடவே முடியாது. அதுதான் பவுல் சொல்றார். அப்ப நம்முடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுதலின் இன்னொரு நோக்கம் என்ன? பலனை பெற்றுக்கொள்வதற்கு. நாங்கள் செய்யும் இந்த ஊழியத்தின் சபையிலே நாங்கள் செய்யும் ஊழியம், சபை செய்யும் ஊழியம், நாங்கள் எல்லோரும் ஊழியம் செய்ய வேண்டும். எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கிருபையின் அடிப்படையிலே என்ன கிருபையும் என்ன தாளந்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சி கண்டு பாவித்து ஊழியம் செய்யும். ஆண்டவர் உங்களுக்கு கூட்டுறதுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறான ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டி சபையை கிளீன் ஆக்கி ஊழியம் செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை பாஸ்டருக்கு தண்ணிய ஒரு கிளாஸ்ல வைக்கணும்னா அதை உண்மையா செய்யுங்க. இல்ல எனக்கு புல்பிட்ல பிரீச் பண்ண கிடைக்கலையே, நான் இந்த கிளாஸை வச்சு என்ன பிரயோஜனம்னு சொன்னேன். ஆண்டவர் எது, அதுதான் பவுல் சொல்றாரு, எனக்கு கொடுத்த கிருபையின் அடிப்படையில நான் ஊழியம் செய்ய. பாஸ்டர் ராஜாவுக்கு ப்ரீச் பண்றதுக்கு டீச் பண்றதுக்கு தேவன் கொடுத்த கிருபையினால நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சில வேளை ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கலாம் சபையில நாற்காலிகளை அரேஞ்ச் பண்றதுக்கு. ஐயோ, எனக்கு பாஸ்டர் ராஜா மாதிரி ப்ரீச் பண்ண இல்லை, பாஸ்டர் ராஜா மாதிரி எனக்கு புல்பிட்ட கொடுக்குறாங்க இல்லைன்னு முணுமுணுக்காது. எதை தேவன் எந்த கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை சந்தோஷத்தோடும் உண்மையும் உத்தமமாய் செய்யுங்க. அப்பொழுது பலன் எல்லோருக்கும் ஒன்றுதான். பாஸ்டர் ராஜா ப்ரீச் பண்றாரு டீச் பண்றாருன்னு நீங்க கூட்டினாலையும் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு பலன் இல்லை. பலன் கொடுக்கும் போது தேவன் எல்லாத்துக்கும் ஒரு கிரீடத்தை தான் கொடுப்பாரு. சரியா? எதுக்கு நம்மளை அழைத்திருக்கிறாரோ, எதற்கு நம்மளுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறாரோ அதை உண்மையாய் செய்யும் போது பலன் ஒன்றுதான். சரியா? அப்ப இன்னொரு வேத வாசிப்பை பார்ப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 8ஆம் வசனம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்க. செய்தால் பரலோகத்திற்கிற உங்களை பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. இன்னைக்கு அநேக பேர் ஊழியம் செய்யறது என்ன? மத்தவன் பார்க்கணும். ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் மீட்டிங் வச்சா அதை ஒரு போஸ்டர் அடிச்சு எங்கெல்லாம் ஒட்டி சோசியல் மீடியால எல்லாம் போட்டு ஒரு உபவாசம் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. செய்தால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்து போது மனுஷரால் புகழப்படுவதற்கும் மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பதாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுள். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள்.
அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கின்றார். சரியா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மற்றவங்க பார்க்கணும்னு ஊழியம் செய்ய அந்தரங்கமாய் செய்கிறதுக்கு ஆண்டவர் வெளிவரங்கமாய் பலன் அளிப்பார். அப்ப பலன் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முடியுமான அளவு அந்தரங்கமா செஞ்சுட்டு பம்போரை அடிக்க. ஆண்டவர் உங்களை வச்சு ஒருவரை குணமாக்குனார்னா, ஆண்டவர் உங்களை பாவித்து ஒருவருக்கு அற்புதத்தை செய்தான்டா, அதை சோசியல் மீடியால எல்லாம் போட்டு பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஆக்காங்க. அந்தரங்கமாய் செய்வதற்கு தேவன் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். சரியா? அப்ப தேவன் உங்களை பாவிச்சு ஒரு அற்புதத்தை செய்கிறான்னு வச்சுக்கிறோமே, அதை நீங்கள் இங்கு பகிரங்கப்படுத்தி உங்களுடைய நாமத்தை உயர்த்தீங்கன்னா அதற்குரிய பலனை பரலோகத்தில் இழந்து விட்டீர்கள். ஏனென்றால் இயேசு தெளிவா சொல்றாரு, இந்த ஆயக்காரரும் பரிசேயரும் சதிசேயரும் மற்றவங்க பார்க்கறதுக்காக சந்திகளிலும் வீதிகளிலும் நின்று அதிக நீளமான ஜெபங்களை ஜெபிக்கிறாங்க. அவர்களுடைய பலனை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அப்படின்னா இங்கே உனக்கு பலன் முடிஞ்சிருச்சு. ஏன்? நீ மத்தவன் பார்க்கறதுக்கு தானே ஊழியம் செய்யற. அவன் மேல வந்தா உனக்கு பலன் இல்லை, மறந்துடு. ஆதலால் மேலே போய் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மேலே போய் தேவன் பலனை கொடுக்க வேண்டும் என்றால் எடுத்துக்கொள்வதன் பின் முடியுமான அளவு உங்கள் வலது கை செய்வது இடது கை தெரியாமல். சரியா? அப்ப பலன் கட்டாயமாய் கிடைக்கிறது. பலனை குறித்து இயேசு தெளிவா பேசுறார். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு அது எப்பொழுது நடக்கும்? இங்கும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நாங்கள் செய்யும் ஊழியத்துக்கு பண ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ பொருட்கள் ரீதியாகவோ அநேக விதத்திலே தேவன் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் ஊழியம் செய்வது. அது மாத்திரமல்ல, பெரிய ஆசீர்வாதம், பெரிய பலன் எங்கே காத்திருக்கின்றது? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டவனே உங்களுக்கு கிடைக்கின்ற கிரீடம். ஏன்? ஆண்டவரோடு கூட ஆட்சி செய்வதற்கு. சரியா? 16 மத்தேயு 6:16 தொடக்கம் 18 வரையும் வாசி. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 தொடக்கம் 18 வசனம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஐயோ பிரதர், ஏன் கொஞ்சம் பாடி போயிருக்கீங்க? 5 நாள் உபவாசம் பிரதர். உலகமே தெரியும் நீங்க உபவாசிக்கிறீங்க. நீயோ உபவாசிக்கும் போது உன் உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியா உன் தலையை எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். என்ன நாங்க முதலாவது பிடிச்சு கொள்ள வேணுங்கிற ஒரு சத்தியம், ஊழியம் செய்யும் போது மற்றவர்கள் காணணும்னு ஊழியம் செய்ய. ஆண்டவர் கண்டா போதும். மற்றவங்க உங்களை அங்கீகரிக்கிறாங்களா இல்லையா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. யார் பலனை கொடுக்கிறது? ஆண்டவர். சரி, அதெல்லாம் மனுஷர் காணணும்னு ஊழியம் செய்ய. அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான இன்னொரு காரணம் என்ன? தேவன் நமக்கு பலனை கொடுப்பதற்காக. அப்ப அந்த பலன் என்ன? கிரீடங்கள். இப்ப நான் சில கிரீடங்களை உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன்.
எப்படிப்பட்ட கிரீடங்கள் உங்களுக்கு பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரி, இது முதல் நீதியின் கிரீடம், அதை நீங்க உங்களுடைய வேத புத்தகத்துல அடையாளம் இடுங்க. என்ன? நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். பவுல் எழுதுறாரு தீமோத்தேயுவுக்கு. தீமோத்தேயு யாரு? எபேசு சபையில இருக்கிற ஒரு பாஸ்டர் ஆகிய தீமோத்தேயுவுக்கு பவுல் ஆகிய அப்போஸ்தலர் என்ன எழுதுகிறாரு? நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எங்க? பரலோகத்துல. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எந்த நாளிலே? சபையில் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நாளிலே. எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலைனா எடுத்துக்கொள்ளப்படுத நாளிலே இயேசு பிரசன்னமாவாருங்க. நடுவானத்திலே அங்கு நாங்களும் எடுத்துக்கொள்வோம். அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்ப நீதியின் கிரீடம் நம்மளுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. எங்க? பரலோகத்துல. எப்பொழுது கொடுக்கப்படும்? பிரசன்னமாகும் போது. எப்பொழுது பிரசன்னமாவார்? எடுத்துக்கொள்ளப்படுதலில் நாளிலே. எது எங்களுக்கு நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும்? எங்களுடைய ரட்சிப்பின் ஆடையை பரிசுத்தமாய் பாதுகாத்து அவருடைய வருகைக்காக ஏங்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்காக தான் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இன்னொரு கிரீடத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 9:25. 1 கொரிந்தியர் 9:25. 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். சரியா? அப்ப எங்களுக்கு என்ன கிரீடத்தை நாங்க பார்க்கிறோம்? அழிவில்லாத கிரீடம். சரியா? அப்ப எங்களுக்கு அழிவில்லாத கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது? எங்களுடைய சுய இச்சைகளை நாங்கள் சிலுவையில அறைந்து விட்டு எங்களை சிச்சைப்படுத்தி, இந்த வசனத்துக்கு போவோம் ஜாக்கி, இச்சை அடக்கமாயிருப்பவர்களுக்கு அழிவில்லாத கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. சரியா? இன்னைக்கு உலகத்துல கிரீடங்களை பெற்றுக்கொள்வதற்காக இன்னைக்கு எடுத்துக்கொள்வோமே, விளையாட்டுகளை, உலகத்திலே நடக்கும் விளையாட்டுகளுக்கு கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு பேர் தங்களை இச்சை அடக்கம் செய்து, சாப்பாடு இவ்வளவு சாப்பிட மாட்டாங்க, சரியா சாப்பாடை குறைச்சி, தூக்கத்தை குறைச்சி, காலையிலே எழும்பி உடற்பயிற்சிக்கு போயிட்டு தங்களை டிசிப்ளின் பண்ணி அநேக இச்சை அடக்கத்தை கொண்டு தங்களை அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பூமியில எத்தனையோ பேர் முயற்சிக்கிறாங்க. நம்மளுக்கு அழிவில்லாத கிரீடம் வைக்கிறது. அது எப்பொழுது? நாங்கள் எங்களுடைய சுய இச்சைகளை சிலுவையிலே அறைந்து எங்களை கட்டுப்படுத்தி தேவனுக்காக வாழுகின்ற நேரத்திலே அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அடுத்த கிரீடத்தை பார்ப்போம். சரி, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப நீதியின் கிரீடம், அழியாத கிரீடம், இப்பொழுது ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம் வந்து எதற்காக? சோதனைகளின் மத்தியிலே தேவனுக்காக உத்தமனாய் வாழுகின்றவர்களுக்கு. சோதனையை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு சோதனை வேணாம் ஆண்டவரே, சோதனை இல்லாம ஆசீர்வாதமான ஜீவிய மாத்திரம் தாரும். இன்னைக்கு அதுதான் செழிப்பின் போதனை. செழிப்பின் போதனை, ஆண்டவர் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை,
உனக்கு ஆண்டவர் காரை கொடுப்பார், வாகனத்தை கொடுப்பார், பொன்னை கொடுப்பார், வெள்ளியை கொடுப்பார். உனக்கு கஷ்டமே இந்த பூமியில் இல்லை, சோதனையே இல்லை, நீ நல்ல ஆசீர்வாதமா வாழ்வேன்னா கிரீடம் இருக்கா. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா சோதனையை சகிக்கிற மனுஷனுக்கு தான் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின். சோதனை இல்லாம எப்படி நீங்க உத்தமன் விளங்க பண்ணுவீங்க தேவனுக்கு முன்பு? சோதனை வரும்போதுதான் உண்மையான விசுவாசம் வெளிப்படும். சோதனை இல்லாட்டி தான் அல்லேலூயா ஆமேன் பிரைஸ் தி லார்ட்னுகிட்ட எந்த நேரம் இருக்கலாமே. சோதிக்கப்படுற நேரம் தான் உண்மையான மனுஷன் வெளியே வருவான். அப்ப சோதனையை சகிக்கிறவன் தான் உத்தமன் என்று தேவனுக்கு முன்புதான் தன்னை நிரூபிக்க முடியும். அவனுக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கின்றது. சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நல்லா கவனிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுத்தப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடம். நீ பயப்பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் நீ படப்போகின்ற பாடுகளை குறித்து. இன்னைக்கு கிறிஸ்தவ பிரசங்கம்னா பாடுகளே இருக்கக்கூடாது. பாடுகள் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கு. ஒரு கிறிஸ்தவன் பாடுகளுக்குள்ள போறானா அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவன் என்னமோ சரியில்லாம. அதுதான் செழிப்பின் உபதேசம். பாடுகள் இல்லாம ஜீவ கிரீடம் இல்லை. ஊழியம் செய்யும் போது பாடுகள் வரும். தேவனுக்கு உண்மையாக வாழ நீங்கள் உத்தேசிக்கும் போது பாடுகள் வரும். அந்த பாடுகளை சகித்து கடைசி பரியந்தம் உண்மையும் உத்தமமாயிருக்கிறவனுக்கு தான் ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம் எனக்கு வேணாங்கிறவங்களுக்கு பரவாயில்ல, செழிப்பின் உபதேசம் உங்களுக்கு ஒத்து போகும். ஜீவ கிரீடம் வேண்டும் என்றால் தேவனுக்கு என்று வாழும்போது பாடுகள் கட்டாயம். சரியா? அடுத்ததாக 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எவ்வளவு நேரம் போயிருக்கு ஜாக்கி? 47. அப்ப நாங்க இந்த கிரீடங்களை பார்த்துட்டு இன்னைக்கு முடிப்போம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? மகிழ்ச்சியின் கிரீடம் ஒன்று இருக்கு. எப்பொழுது மகிழ்ச்சியின் கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? சுவிசேஷ ஊழியம் செய்பவர்களுக்கு. பவுல் தெசலோனிக்கேயரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருக்கிறீர்கள். ஏன்? பவுல் தான் அவருடைய ரட்சிப்பு காரணராயிருந்தார். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். அப்ப யார் யார் சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபட்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் காத்திருக்கு. சரியா? கடைசியா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இது உண்மையாய் மெய்ப்பனின் ஊழியம் செய்பவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கிரீடம். சபைக்கு 5 விதமான ஊழியங்களை தேவன் கொடுத்தார். சரியா? எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். அதில் மிகவும் கடினமான ஊழியம் என்ன தெரியுமா? மெய்ப்பனின் ஊழியம். ஒரு சபையை நடத்துங்கிறது லேசுப்பட்ட வேலை இல்லை. சுவிசேஷம் அறிக்கிறவன், தீர்க்கதரிசிகள், வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள், அப்போஸ்தலர்கள்லாம் வந்துட்டு போயிடுவாங்க. சபையில ஆடுகளை வச்சு மேய்க்கிறது, ஐயோ கடவுளே, எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? அதுதான் மகிமையின் கிரீடத்தை தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கின்றார். உண்மையும் உத்தமமாய் ஆடுகளை பராமரித்து போஷித்து ஆடுகளுக்கு பொறுப்படுத்து உண்மையாய் மெய்ப்பனின் ஊழியங்களை செய்கிறவர்களுக்கு பாஸ்டர்ஸ், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, உங்களுக்கு
மகிமையின் கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். சரியா? நம்ம 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசிப்போம். பொழுது உங்களுக்கு விளங்கும். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல. இன்னைக்கு நிறைய பாஸ்டர் ஆதாயத்துக்கு தான் ஆடுகளை மேய்க்கிறாங்க. சரி, ஆடுகளையே வெட்டி சாப்பிட்டுறாங்க. அப்ப பேதுரு எழுதுகிறாரு, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, ஆடுகளின் மேல் ஆளுகிறவர்களால் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகும், எக்ஸாம்பிளாக கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் அப்படிப்பட்ட மேய்ப்பர்களுக்கு தான். சரியா? எப்படிப்பட்ட மேய்ப்பர்களுக்கு? ஆதாயத்துக்காக அல்ல, உண்மையாய் கண்காணித்து உண்மையாய் ஆடுகளை பராமரித்து அர்ப்பணித்து செய்கின்ற பாஸ்டர்ஸ்க்கு. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர். மகிமையின் கிரீடம் யாருக்கு? மேய்ப்பனின் ஊழியத்தை செய்பவர், பாஸ்டர்ஸ். சரியா? அப்ப அந்த 3 காரியங்களையும் சொல்லி இன்றைக்கு நான் முடிக்கிறேன். எவ்வளவு நேரம் போயிருக்கு ஜக்கி? 52. சரி, அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுவதன் நோக்கம் என்ன? முதலாவது, பூமியின் மேல் வரப்போகின்ற உபத்திரவத்தின் காலத்துக்கும் நியாயத்திற்கும் சபையை விலக்கிக் கொள்வதற்காக தான் ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்ளுகிறார். 2வது, கொடூரமான அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பதாக சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறார். 3வது, சபைக்கு பலனை கொடுப்பது. சபை செய்த ஊழியத்துக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் பலனை கொடுப்பதற்காக 7 வருடத்திலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பலன். என்ன பலன்? அது கிரீடங்கள். சரியா? அப்ப அந்த 3 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அடுத்த கிழமை தொடர்ந்து பார்ப்போம். 6 காரியங்கள் இருக்கின்றன. ஏன் சபை எடுத்துக்கொள்வதற்கான காரணம் என்ன? 6 காரணங்கள் இருக்கின்றன. 3 காரியங்களை பார்த்து விட்டோம். அடுத்த கிழமை மீதியான 5 காரணங்கள் இருக்கு. 5 காரணங்கள், 3ஐ பார்த்து விட்டோம். அடுத்த கிழமை மற்ற 2 காரியங்களையும் பார்ப்போம். அதன் பின்பதாக அடுத்த கிழமை சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதன் பின்பதாக என்ன நடைபெறும் பூமியிலே, அதை பார்ப்போம். சரி, அதற்கு பின்பதாக நான் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு எப்படி என்னை தயார் செய்து கொள்வது, அதை பார்த்து 7 கேள்விகளையும் மற்றும் நேரம் பொறுமையாய் இந்த வேத பாடத்திலே கலந்து கொண்டதுக்காக நன்றி. இந்த வேத பாடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாயும் ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் வளர்வதற்கு காரணமாயும் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வேத பாடத்தை நாங்கள் நடத்துவதன் முக்கியமான நோக்கம் எந்த விதமான எதிர்பார்ப்புமே எங்களுக்கு இல்லை. எங்களுடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை. எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? தேவனுடைய சபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சபை அவருடைய எடுத்துக்கொள்ளுதலுக்கு, அதுதான் இந்த வேத பாடத்தின் முக்கிய நோக்கம். அதனால் இந்த வேத பாடத்தை அநேகரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. நான் கேட்டேன், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், சந்தோஷமா இருக்கேன்னு இருக்காங்க. எந்த ஆவிக்குரிய காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைகின்றதோ அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து, மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் ஒரு பாத்திரமாய் மாறுங்க. சரியா?
சரி, அடுத்து கிழமையை சந்திப்போம். ஞாயிற்றுக்கிழமை உங்களை ஆராதனையிலே சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன். எங்களுடைய ஆராதனை 7:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் சிங்கள ஆராதனை கீழே வருகின்ற விலாசத்திலே நடைபெறும். சபைக்கு போகாதவர்களாக இருப்பீர்களானால், சற்று வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பீர்களானால் வாருங்கள், வந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை வல்லமை அனுபவிங்கள். ஆண்டவர் பலத்த காரியங்களை சபைகளில் செய்கின்றார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபித்து இந்த வேத பாடத்தை முடிப்போம். ஆண்டவரே, மற்றும் நேரம் எங்களோடு கூட நீர் பேசியதற்காக நன்றி, எங்களை வழி நடத்தியதற்காக நன்றி, இதனை கற்றுக் கொடுப்பதற்கு நீர் எனக்கு தந்த கிருபைக்காக நன்றி, இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த பக்குவத்துக்கும் ஞானத்துக்கும் நன்றி. இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றுவதாக ஆண்டவரே, இரகசிய வருகைக்கு அநேகர் தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். ஆண்டவரே, சபைகளிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வாரும். தனிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கைகளிலே எழுப்புதலை கொண்டு வாரும். எங்களுடைய குடும்பங்களிலே எழுப்புதலை கொண்டு வாரும். உம்முடைய எண்ணெயின் அபிஷேகம் உங்கள் ஒவ்வொருடைய தலைகளின் மேலும் இறங்குவதாக. உம்முடைய அக்கினி எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனிலே பற்றி எறிவதாக. கடைசி பரியந்தம் கர்த்தாவை உமக்காக வாழும் இந்த வாஞ்சையை இழந்து போகாதபடி எங்களுடைய இரட்சிப்பின் கர்த்தாவை வஸ்திரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டு கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷ ஊழியத்தை தொடர்ந்தும் செய்து கொண்டு உண்மை முத்தமாய் கடைசி பரியந்தம் இந்த ஓட்டத்தை சரியாக ஓடி முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவிக்காக நன்றி, பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, நீர் தந்திருக்கின்ற தாளந்துகளுக்காக நன்றி, அழைப்புக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்குமாக நன்றி. உம்முடைய இரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீ சிலுவையிலே செய்து முடித்த வல்லமையுள்ள அந்த கிரியைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையில எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாக. வரப்போகிற இந்த கிழமை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேசத்துக்காக ஜெபியுங்கள். வரப்போகின்ற எலெக்ஷனுக்காக, தேர்தலுக்காக ஜெபியுங்கள். கர்த்தருடைய கரம் இந்த தேசத்தின் மேல் இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.